ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அப்படியே அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. எப்படியே? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் போகிற இடத்துல சரியாக தண்ணி வசதி இருக்குமா, சாப்பாடு வசதி இருக்குமா, தங்குற வசதி இருக்குமா, ஆடு மாடுகளுக்கெல்லாம் எப்படி மிருக ஜீவன்களுக்கெல்லாம் போதுமான வசதி, ஒரு கேள்வியும் கேட்கலை. உடனடியாக கீழ்ப்படிந்தான். இதைத்தான் ஆண்டவர் நீதின்னு சொல்கிறார். வேதம் ஒன்று சொன்னால் அதற்கு அப்படியே நம்ம செவி சாய்க்கணும். அதே ஆபிரகாம் குழந்தை பேறு பெற்ற பிற்பாடு, எல்லா செல்வங்களும் அதிகரித்த பிற்பாடு, ஒரு நாள் ஆண்டவர் அவனை தனிப்பட்ட முறையிலே ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு காரியம் சொல்கிறார். உன்னுடைய ஏக புதல்வனை எனக்காக பலியிடு. ஆரம்பத்தில் எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே கீழ்ப்படிதல் வசதிகள் பெருகின பிற்பாடும் இருக்கிறதா என்று அவர் சோதித்தறிய ஆரம்பித்தார், எண்ணினார். அதனால் கேட்டார். இதை கேட்கும் பொழுது பக்கத்தில் யாரும் கிடையாது, தனித்தனியாக காதோடு காதாக கேட்கிறாங்க. உடனே அதற்கு செவி சாய்க்கிறார். அந்த மகனை பலியிடுவதற்கு எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி கொண்டு போகிறார். நீ போ, நான் போய் பார்த்துக்கிடுவேன் அப்படின்லாம் ஆண்டவர் முன்னால் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவன் நோக்கமெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை முக்கியம். அதுதான் அவருடைய வார்த்தைக்கு விவரம் தெரியாதவனாக இருக்கியாப்பா, இருந்து வா பிள்ளை, இது என்னையா இது? நிறைய பேர் எள்ளி நகையாடலாம் வெளியே தெரிஞ்சுனா. எனக்கு என்னுடைய நோக்கம் ஒபே த காட்ஸ் வேர்ட், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான். இதுதான் நீதின்னு சொல்கிறார். இந்த நீதியை உங்ககிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நிறைவேற்றுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய எண்ணங்களையும் விசுவாசத்தையும் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.